ஹாய் காய்ஸ், நான் தான் உங்கள் codelinear. இந்த வீடியோவில் யூசர்கிட்டேருந்து எப்படி டெர்மினலில் இன்புட் வாங்குறது, அதுக்கப்புறம் டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம். யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு நம்மளுக்கு இன்புட் ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே கொட்டேஷனில் நம்ம என்ன டைப் பண்ணுறோமோ ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா டெர்மினலில் அப்படியே காமிக்கும். ஸோ யூசருக்கு இந்த இடத்துல என்ன டைப் பண்ணணும் அப்படின்றத பற்றி தெரியும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இதை ஒரு வேரியபிளுக்கு நம்ம அசைன் பண்ணிக்கலாம், நேம் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த நேமை நான் பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஓப்பன் ப்ராக்கெட் நேம் அப்படின்னு சொல்லி நான் பிரிண்ட் பண்ணேன்னா இப்போ இந்த ப்ரோக்ராமை நான் ரன் பண்ணும்போது இந்த இடத்துல வாட் இஸ் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி கேட்கும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்மித் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன்னா இந்த இடத்துல ஸ்மித் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். காரணம், இந்த பிரிண்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனுக்குள்ளே இந்த நேம் வேரியபிள் இருக்கிறதுனால அந்த நேம் வேரியபிளில் இருக்க வேல்யூ அங்கே அப்படியே பிரிண்ட் ஆகும். ஸோ இப்போ நான் இந்த நேம் அப்படின்ற வேரியபிள் கூட இன்னொரு ஸ்ட்ரிங்கை அட்டாச் பண்ணி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன்னா கொட்டேஷன் ஹாய் கொட்டேஷன் ப்ளஸ் அப்படின்ற சைனை நான் யூஸ் பண்ணி இந்த நேம்ன்ற வேரியபிள் கூட இந்த ஹாய் அப்படின்ற ஸ்ட்ரிங்கை அட்டாச் பண்ணி என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இந்த லைன் ஆஃப் கோட் இதை நான் ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஹாய் ஸ்மித் அப்படின்றது பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஹாய் ஸ்மித்னு பிரிண்ட் ஆனப்போ இந்த ஹாய் ஸ்மித் அப்படின்ற வேர்டுக்கு நடுவில் கேப்பே இல்லை. ஸோ இங்கே நான் கேப் வரதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த ஹாய் அந்த கொட்டேஷனில் ஒரு ஸ்பேஸ் விட்டேன்னா இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது அந்த ஹாய் ஸ்மித் அப்படின்றதுல நடுவில் ஒரு ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டாஸ்க், யூசர்கிட்டேருந்து அவருடைய பேரும் அவருடைய ஃபேவரட் ஃபுட்டையும் இன்புட்டாக வாங்க போகிறீங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்மித் லைக்ஸ் பீட்சா அந்த மாதிரி நீங்கள் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஒரு செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். நேம் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் ஓப்பன் ப்ராக்கெட் என்டர் யுவர் நேம் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்புட் வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி நான் இந்த ரெண்டுத்தையுமே பிரிண்ட் பண்ண போகிறேன். என்டர் பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் நேம் ஸ்பேஸ் ப்ளஸ் ஸ்பேஸ் கொட்டேஷன் லைக்ஸ் ஸ்பேஸ் ஸ்பேஸ் ப்ளஸ் ஃபுட். ஸோ இந்த கோடை நான் இப்போ ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நேமும் ஃபுட்டும் அந்த வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் அந்த நேம் ஃபுட் அப்படின்ற பிரிண்ட் ஃபங்க்ஷனில் இருக்கிற இடத்துல பிரிண்ட் ஆகும். ஸோ நேமை ஸ்மித்னும் ஃபேவரட் ஃபுட் பீட்சான்னு கொடுத்தப்போ ஸ்மித் லைக்ஸ் பீட்சா அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நேம்ன்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ இந்த பிரிண்டில் இருக்க நேம் அப்படின்ற வேரியபிளில் பிரிண்ட் ஆகும். ஸோ ஃபுட் அப்படின்ற வேரியபிளில் இருக்கக்கூடிய வேல்யூ இந்த இடத்துல அங்கே பிரிண்ட் ஆகும். டைப் கன்வர்ஷன்னா என்ன அப்படின்ற பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது என்னோடய ஏஜை என்னோடய பர்த் இயரை வச்சு கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல நான் பர்த் இயர் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுறேன். ஓப்பன் ப்ராக்கெட் என்டர் யுவர் பர்த் இயர் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்காக ஏஜ்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி 2021 அதாவது இந்த வருஷத்தையும் பர்த் இயரும் மைனஸ் பண்ணால் என்னோடய ஏஜ் என்னன்றது தெரிஞ்சிடும். ஸோ அதனால் இந்த இடத்துல நான் அதை டைப் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி இந்த ஏஜை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த கோடை நான் இப்போ ரன் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு எரர் வரும். அது என்னன்றதை நான் அதுக்கப்புறமா சொல்கிறேன். ஸோ என்னோடய பர்த் இயர் 2002. ஸோ இந்த இடத்துல லைன் 4ல் எரர் அப்படின்னு சொல்லி காமிக்குது. அதாவது இந்த இடத்துல எரர் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன எரர்னா மைனஸ், அதாவது சப்ட்ராக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் மைனஸ் பண்ண முடியாது. 2021ன்றது ஒரு இன்டீஜர் வேல்யூ, பர்த் இயர்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ. அதாவது இது டிஃபால்ட்டாகவே ஸ்ட்ரிங்காக தான் கணக்கெடுத்துக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணால் தான் நம்மளால் ஏஜ் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஒரு டேட்டா டைப்லேருந்து இன்னொரு டேட்டா டைப் கன்வெர்ட் பண்ணுறது தான் டைப் கன்வர்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இன்ட் அப்படின்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த பர்த் இயர் வேரியபிளை அதுக்குள்ளே டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த பர்த் இயர்ன்ற வேரியபிள் ஸ்ட்ரிங்லேருந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது
2002 அப்படின்னு சொல்லி நான் என்ட்ரு பண்ணுறேன். ஸோ அவுட்புட்டில் 19 அப்படின்றது வந்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டைப் கன்வர்ஷன் டாஸ்க், அதாவது யூசர்கிட்டேருந்து அவரோட ஹைட்டை இன்புட்டை வாங்க போகிறீங்க. இன்ஃபுட் அதை இன்ச்சஸாக கன்வெர்ட் பண்ணி டெர்மினலில் பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஹிண்ட் என்னென்னா 1 feet ஈக்குவல் டு 12 inches. ஸோ ஒரு செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஃபுட் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு இன்புட் ஃபங்க்ஷன் என்டர் யுவர் ஹைட் இன் ஃபுட் அப்படின்னு சொல்லி நான் இங்கே டைப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா இன்ச்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஃபுட் இன்ட்டு 12. ஸோ இந்த இடத்துல ஃபுட்ன்றது ஒரு ஸ்ட்ரிங் டைப். ஸோ நான் இதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும். இன்ட் ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் தென் க்ளோஸ் ப்ராக்கெட். ஸோ நெக்ஸ்ட் லைனில் print inches கமா quotation inches. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் ஹைட் இன் ஃபுட் அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஸோ என்னோடய ஹைட் வந்து 5, ஸோ 60 inchesன்னு வருது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பிரிண்ட் இடத்துல கம்மாக்கு பதிலாக ப்ளஸ் சைன், அதாவது நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண மாதிரி ப்ளஸ் சைன் போட்டோம் என்ன ஆகும்னா கண்டிப்பாக ஒரு எரர் வரும். ஏன்னா இப்போ நான் சொல்கிறேன், unsupported operand types, அதாவது இன்டீஜரையும் ஸ்ட்ரிங்கையும் நம்மளால் இந்த மாதிரி அட்டாச் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இன்ச்சஸ்ன்ற வேரியபிள் வந்து ஒரு இன்டீஜர், இந்த இன்ச்சஸ்ன்றது ஒரு ஸ்ட்ரிங். ஸோ இந்த இடத்துல கமா தான் நம்ம யூஸ் பண்ணணும்.